பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, ஆண்டவர் தள்ளி விடுவாரா? ஏன்னா ஒரு அம்மையார் கேட்டாங்க, மனுஷன் தள்ளி விடுறானையா, ஆண்டவரும் தள்ளி விடுவாரா? ஐயா, மனித சாயல் எங்கேருந்து வந்துச்சு? தேவனிடத்துல தான் வந்துச்சு. ஆனால் மனுஷனுக்குள்ளே அவர்கிட்ட இருந்த அந்த குணம் தான் வரமாட்டேங்குது. அவரிடத்துலேருந்து அந்த அன்பு தான் வரமாட்டேங்குது. அவரிடத்துலேருந்து அந்த இரக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா தம்முடைய சாயலாகத்தான் மனிதனை உருவாக்கினார். ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது அதுதான் சொல்கிறோம், அவர் தேவ சாயலாக, அவர் தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா குணமும் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அவரும் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து உலாவித்தான் தெரிந்தார். ஆனால் நமக்குள்ள அந்த இறக்கம் வரல. நாம் எப்படியாவது மீட்பை பெறணும்னு எந்த சூழ்நிலையும் அவர் தள்ளிவிடாமல் நம்மை சேர்த்து கொண்டார். பாருங்கள், உங்களுடைய வேதத்தை மறுபடியும் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, அப்படி இல்லைன்னா தள்ளப்பட்டு தான் போவோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை அப்படி தேடி கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். உலகத்தின் மேலே நடந்திடுவேனே, சட்டங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவது. பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவது. பயங்கரத்திற்கும் பறக்கும் வந்திற்கும் பயந்திடல் ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம்
அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. வல்ல தேவன் தாமரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17-18 வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னது? அவன் என்ன அவர் வாக்கு பண்ணியிருந்தார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன் நிமித்தம் இந்த பூமி முழுவதும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். உன் வம்சங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மண்ணையும் அவனுக்கு உதாரணமாய் காட்டியிருந்தார். இப்ப சொல்றார் கர்த்தர் என்ன சொல்றார்? திரும்ப வாசிங்க. அதற்கு கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும், பலத்த பெரிய ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் தனக்கு பின்வரக்கூடிய தன் சந்ததியான தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை சொல்லிக் கொடுப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவருடைய எதிர்பார்ப்பு தம் பிள்ளைகளுக்கு நீதியா நடக்கிறதுக்கு, நியாயமா நடக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பான். இவ்வளவுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அது எதனால? அவன் பெரிய ஜாதி ஆகிறதுனால, அவனுக்குள்ள ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால தன் பிள்ளைகளுக்கு நீதியை கற்றுக் கொடுப்பான், நல்ல வழியில நடக்கிறது கற்றுக் கொடுப்பான். இதுதான் தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் அவன் சோதமுக்காக கெஞ்சுவான்னு நினைச்சிருக்காரா? இல்ல. சோதம் அழிக்க போறாரு, மறைக்கல. அதான் சொல்றாரு, அவனுக்கு நான் மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவன் கெஞ்சுறான் ஒரு பிச்சைக்காரனை போல. என்ன கெஞ்சுறான்? வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலே அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு, அப்படி சொன்ன உடனே 2 பேர் போயிட்டாங்க. கர்த்தர் மட்டும் நின்று கொண்டிருந்தார். சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து கிட்ட வந்து, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? அல்லேலூயா. துன்மார்க்கர் ஏதுவான பெரி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கர் ஏதுவான பெரி கொள்ளாமல்
தெய்வ பயத்தோடு என்றுமே ஆவியினால் உள்ளம் நிகழ்ந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிகழ்ந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவே. நல்லவர் வல்லவர் போதுமானவே வார்த்தையில் உண்மையுள்ளவே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆண்டவருக்கு பெரிய துன்மார்க்கத்துல சாகக்கூடாது. அப்படின்னா தான் அழிச்சலாம தள்ளி விட்டுவாரு. துன்மார்க்கத்துல சாவது கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் எசேக்கியேல்ல சொல்றார். அவன் தன் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். ஆண்டவருக்கு பெரிய எவ்வளவு பெரிய பாவியை அழியக்கூடாது, தள்ளி விட மாட்டார். ஆனா ஆபிரகாம் கேட்க நினைச்சது அவர் எதிர்பார்த்ததை விட பியாண்ட் த லிமிட், எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா அவன் எதிர்பார்த்தது இதைத்தான் கேட்பான். ஏன்னா அவன் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கான், அவன் எல்லாத்துலேயும் இருக்கான். ஆசீர்வாதப்பட்டதுனால தான் பிள்ளைகளுக்கு நீதியை சொல்லிக் கொடுப்பான். அவர் தான் அவனை எதிர்பார்த்தார். ஆனால் எதிர்பார்ப்பை விட அவன் இன்னும் ஒருபடி மேலாய் போய் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குகிற அனுபவத்தை அவனுக்குள் கண்டார் இல்லையா? அதனாலதான் அவன் கேட்கிறான், 45 நீதிமான் ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். அவன் பேசுறான் பாருங்க. அவன் சமீபித்து வந்து ஆதியாமத்துல அப்பொழுது ஆபிரகாம் சேர்ந்து ஆண்டவரே துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 இருப்பார்கள். எத்தனை நீதிமான்? 5 நீதிமான். 50. ஏன்னா ஒரு நீதிமான் இருந்தா கூட கர்த்தர் அந்த பட்டணத்தை என்ன செய்யல, அழிக்க மாட்டார். நீதிமான் மடிந்து போகிறான், அவரை நினைவில் வைக்க ஒருவனும் இல்லை. ஏன்னா ஏன் எடுத்துக்கொள்ளுகிறான், எடுப்பதற்கு பழுகிறான் என்று சிந்திப்பாரும் இல்லை. அவன் கொடிய தீங்கு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் சிலரை எடுத்துக்கொள்ளுகிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏன்னா அவன் ஏன் எடுத்துக்கொள்ளான், யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆண்டவருடைய திட்ட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கொடிய தீங்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படுறான். அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அவரை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திக்கிறது கிடையாது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். விலை சூழா இரவீனில் காத்தா விமலா கேலேசோ நாதா செல்த பகல் முழுதும் எல்லை கல்பாத்தா செய்கது மல்களில் கருணைகள் கூத்தா ஒன்றான ஆத்த சரீரம் பிழைக்க மூப்பதார் கொல்லாப்பையும் மோசம் நில்லை காத்தா
என்னை சூழாதிருந்த இரவினில் காத்தாய் விமலாக்கிலே ஸ்தோத்திரநாதா. நீதிமான்கள் படுத்துக்கொள்ற இளைப்பாற படுக்க சமாதானமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. ஏன்? சமாதானம் இல்லை. ஆபிரகாம் எதிர்பார்த்ததோடு அவனுடைய ஆக்ஷன், அவனுடைய நடை, அவனுடைய சிந்தை எதிர்பார்த்தோட தாண்டி போயிடுச்சு. ஆண்டவர் எதிர்பார்த்து அவன் பிள்ளைகளுக்கு நீதியை சொல்லுவான், நீதியாக நடக்க கற்றுக் கொடுப்பான். இவ்வளோதான் அவர் எதிர்பார்த்தார். அதுவும் எதனால? ஆசீர்வதிக்கப்படுவதனால, பெரிய பேராக இருக்கிறதுனால. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு சரியா தெரியல. ஏன்னா இந்த பூமியில் அந்நியர் பரதேசியுமாய் வாழ்ந்தவன். ஆகையினால கேட்குறான், 50 நீதிமான் இருந்தா, 45 நீதிமான் இருந்தா, வரிசையா சொல்லாம இருக்கு. முதல்ல 50, பின்னாடி 40 இருக்கும். அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி. சர்வலோக நியாயாதிபதி யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்த்தீரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தீரே. வேள ஓண்ட வானை போகலிடம் ஆருவி பக்கப்பட்ட காயவோ வாய்ந்த சொல்லி வெள்ளவோ பாவ மோசம் யாவோ நீங்குபடி சர்வலோக நியாயாதிபதி. உலகத்துக்கு அவர் தாங்க நியாயாதிபதி. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்கள் அவர்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். சரி. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். தாழ்மையை பாருங்க, தூளும் சாம்பலும். தாவீது சொல்றாரு சங்கீதம் 110:2 110 சங்கீதம் 2ஆம் வசனத்துல, என் பானத்தை கண்ணீரோடு கலந்து குடிக்கிறேன், சாப்பிட்றேன், நான் சாம்பலை அப்பமாக புசிக்கிறேன். எனக்கு அன்பானுடைய இவருடைய தாழ்மை, அவ்வளவு தாழ்மை சொல்றாரு. தூளும் சாம்பலும். 45 நீதிமான் இருந்தா, 40 நீதிமான் இருந்தா, 30 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான் இருந்தா, 10 நீதிமான். ஆண்டவர் சொன்னார், ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த லோத்தை காக்கலையா? லோத்தை இழுத்து கொண்டு விடலையா? மனைவி தாமதிச்சா. அதான் நம்ம போகிற வழியில் லிப்ஸ்டிக் காஞ்சி போகுமோ இல்லையோ? போகிற வழியில் இந்த புடவை நல்லா இருக்குமா, அந்த புடவை நல்லா இருக்குமா, எதை விட்டுட்டு போகிறதா? ஐயோ இதை விடவா, அதை விடவா? போகும்போது கூட அவர் திரும்பி பார்க்காதன்னார். அதனால லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஏன் நினைத்துக்கொள்ள? ஊரே அழிஞ்சாலும் இவன் அதை பற்றி சிந்தை இருக்கா, தான் வச்சுட்டு போனப்ப திரும்பி பார்க்காதன்னா பார்ப்பான். அப்படி பார்த்ததுனால இன்றைக்கு அவள் ஒரு சின்னமாய், அடையாள சின்னமாய் நிற்கிறாள். எனக்கு அன்பார்களே, ஆபிரகாம் எதிர்பார்த்தது கொஞ்சம் ஆண்டவர், ஆனால் அவன் செய்தது எத்தனை பெரிய காரியம். அதனால தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எனக்கு அன்பார்களே,
நாம் முற்பிதாக்களை சொல்லும்போது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு 2 ஏற்பாட்டிலும் ஒருவரே, வானத்தில் பூமியில் கர்த்தர். 5 மோசே நூல், 4 சுவிசேஷம், 3 முற்பிதாக்கள், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு 2 ஏற்பாட்டிலும் ஒருவரே, வானத்தில் பூமியில் கர்த்தர். 12 ஆப்பம் பீடத்திலே, 11 சீஷர், 10 கற்பனைகள், 9 மொழியில் ஜீவனை விட்டார். 8 வாத்தியங்கள், 7 விண்ணப்பங்கள், 6 கல்ஜாடி கனவுரிலே, 5 மோசே நூல்கள், 4 சுவிசேஷம், 3 முற்பிதாக்கள், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு 2 ஏற்பாட்டிலும் ஒருவரே, வானத்தில் பூமியில் கர்த்தர். 2 ஏற்பாட்டிலும் ஒருவரே, வானத்தில் பூமியில் கர்த்தர். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுனாலும் சரி, 2 ஏற்பாட்டில் யாரு தான்? ஒருவரே கர்த்தர், ஒருவரே, வேற யாரு? கர்த்தரே தேவன். எலியா அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் தானே. தெய்வமானால் அவனை பின்பற்று. அப்ப அன்னைக்கும் கர்த்தர், இன்றைக்கும் கர்த்தர் தான், மாறாதவர். நாம தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வச்சுக்கிறோம். 2 பழைய ஏற்பாடு நம்மை ஐயா தகுதிப்படுத்துவதற்கு இதெல்லாம் செஞ்சிடாதீங்கப்பான்னு எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கு அநேக சொல்ல பழைய ஏற்பாடு எங்களுக்கு கிடையாதுமா. பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாடு இல்லைங்க. நாமளும் பழைய ஆள் தான். அக்கா தூக்கி உரம் போட்டுற முடியுமா? அநேக நேரங்களில் நமக்கு தெரியறது இல்லை. காரணம், வேதத்தின் ரகசியத்தை அறியணும். ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்த்தோட ஆண்டவர் பெரியதான் அவனை கண்டார். அதனால தான் அவனை சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ பூமி முழுவதும் உனக்குள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். திரும்ப கூட்டிட்டு போய் வானத்து நட்சத்திரத்தை பார், கடற்கரை மணலப்பார் காட்டினாரே. ஏன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்க அதுதான். உனக்கு எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து, கல்வியை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, எனக்காக ஏதாவது செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். நாம் என்ன செய்திருக்கிறோம்? எறும்பிட்ட போய் ஞானத்தை படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட இருந்து என்ன படிச்சிருக்காங்க நம்ம பிள்ளைங்க? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? எதுக்கு ஐயா? இந்த ஊழியம் தடையில்லாமல் வருவதற்கு தொலைக்காட்சிக்கு கட்ட வேண்டிய தொகை ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா. ஏன்னா நிறைய தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க. நான் சொல்கிறது மொத்தத்துக்கு சொல்கிறேன். எத்தனையோ தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க. காலையில் 5:30 இமயத்தில் பார்க்குறீங்க, 6 மணிக்கு தமிழில் பார்க்குறீங்க, 6:30 ஜாய் டிவியில் பார்க்குறீங்க, மாலையில் 4 மணிக்கு திரும்ப ஜாய் டிவியில் பார்க்குறீங்க, 5:30 மகிமை டிவியில் பார்க்குறீங்க, திருப்பி 9 மணிக்கு நித்தியம் டிவியில் பார்க்குறீங்க, இரவு 9:30 ஜாய் டிவியில் பார்க்குறீங்க. இப்படி பல தொலைக்காட்சியில் பார்க்குறீங்களே. ஒரு நாளைக்கு நிகழ்ச்சி வரலாம், இவ்வளவு ரெக்கார்டிங், அதுக்கு 1000 ரூபா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, 2 சபை பார்வையில்லாத மக்கள், அவங்கள்ட்ட எந்த காணிக்க வரும்னு நான் எதிர்பார்த்ததில்லை. அவங்க வந்தவொடனே ஆட்கள் எத்தனை எண்ணும்பேன். ஏன்னா அவங்கள சாப்பிடாமல் அனுப்பிடக்கூடாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 சபையிலையும் வர்ற மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு உதவலாம், இல்லை ஒரு சபைக்கு உதவலாம், அல்லது ஏதோ என்னால் முடிஞ்ச வச்சேன். கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. அது மட்டும் இல்லை, வேனில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் மாதம் 16,000 ரூபா திருநெல்வேலியில். ஏன்னா பார்வை இல்லாதவங்க, அந்த ஆலயத்துக்கும் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கும் 18-15 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. கூட்டிகிட்டு தான் வரணும். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், அப்புறம் சொல்லிங்க ஆமாம் பிரதர்ம்பிங்க. ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிச்சிருந்தா ஒரு வேனையை வாங்கி வைக்க கர்த்தர் ஒருத்தர் எழுப்புவார். எனக்கு விசுவாசத்தில் எப்படி இந்த வருஷம் முடிவுக்குள்ளே யாரை கொண்டாவது கர்த்தர் செய்வார்.
என் விசுவாசம் முரட்டு விசுவாசம். ஏன்னா நான் 300 ரூபாய் வச்சுட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். எல்லாரும் சொன்னால் என்ன நடக்கும் நான் கர்த்தர் மட்டும் 2 சபைகளை உருவாக்க உதவி செய்தார். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நான் ஒரு வேலைக்காரன், அவருக்காக வேலை செஞ்சேன், அவ்வளோதான். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். என்னால் இயன்றதை என்ன செஞ்சுட்டு போய் செஞ்சுட்டு அவ்வளோதான். மீதி கர்த்தர் நடத்துவார். நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். உதவி செய்யணும் பிரதர், எப்படி செய்யன்னு தெரியலையே. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கு. ஃபோன் நம்பர் ஜிபே, ஃபோன்பே. ஒன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ்னு வரும், இன்னொன்று பர்திமேயு, அதாவது பிஜிஎம், பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரின்னு வரும். அது மட்டும் இல்லை, ஐயா நாங்கள் உதவி பண்ணலாம், எங்களுக்கு பில்லு வைக்கிற மாதிரி வாய்ப்பு உண்டா என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது சொல்லுவேன். அல்லது 84 388 52 500 8438852500 இதில் தொடர்பு கொள்ளுங்க, தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, தாராளமாக ஐயா வந்து பார்க்கலாமா பிரதர், வாங்க வந்து பாருங்கள். உணவு கொடுக்க உதவலாம், உடைக்கு உதவலாம், ஒரு ஊன்றுகோலுக்கு உதவலாம், ஒரு ஃபியூனல் காரியத்துக்கு உதவலாம், ஒரு அறை கட்டுமான பணிக்கு உதவலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று யோபு 42:2 வாசிக்கிறபடி நீர் செய்ய நினைத்த காரியத்தை நீர் எவரை கொண்டு செய்வீர் சுவாமி. இப்போதும் தள்ளிவிடுகிறவரா அல்லையா, இரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் பஞ்சை போல் மென்மையாய் மாற்றுகிற தேவன். தள்ளிவிடுகிறவர் அல்ல, கள்ளனென்றும் தள்ளிடாமல் அள்ளி அணைக்கிற தெய்வம். யார் யார் தள்ளப்பட்ட நிலையிலே, எந்தெந்த வீட்டுக்குள்ளே எந்தெந்த பெண் தன் புருஷனை பிரிந்து, மனைவியை பிரிந்து புருஷன், பெற்றோரை பிரிந்து பிள்ளைகள், தன் தாய் பிள்ளைகளை பிரிந்திருக்கிற தாய் தகப்பன், இப்படிப்பட்ட கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரிவினை என்பதையே விரும்பாத தேவன் இந்த உலகத்தில் பிரிந்த குடும்பங்களெல்லாம் இணைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். பெற்றோருடைய கண்ணீர்களெல்லாம் களிப்பாய் மாற உதவி செய்யும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுங்க. எதிர்பார்த்திராத தீமைகள் வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.